நல்ல கணவன் அமையாத பெண்ணின் நிலை. ஆரம்பம். அஸ்தமனத்தின் சோகம். இந்த கதை கௌரியை பற்றியது. கௌரிக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகின்றன. சுற்றத்தாரும் நண்பர்களும் அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தனர். ஏனென்றால் அவளுடைய கணவன் ரவி பார்ப்பதற்கு வசீகரமாகவும் நல்ல வேலையிலும் இருந்தான். ஆனால் அந்த வெளிவேஷத்திற்கு பின்னால் இருந்த உண்மையான இருண்ட உலகத்தை கௌரியைத் தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. திருமண வாழ்க்கை வார்த்தையின் கூர்வாள். ரவி வெளியுலகில் பண்புள்ளவராக இருந்தாலும் வீட்டிற்குள் முற்றிலும் வேறுபட்ட மனிதன். அவனுடைய வார்த்தைகள் கௌரிக்கு கூர்மையான வாள்களைப் போல இருந்தன. அவமதிப்பு, உனக்கு அறிவே கிடையாது, எதற்கும் லாயக்கில்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகள்தான் கௌரி காலையில் எழுந்ததும் கேட்கும் முதல் வாக்கியங்கள். பொருளாதார கட்டுப்பாடு. கௌரிக்கு சம்பாதிக்க தெரிந்திருந்தும் ரவி அவளை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு செலவிற்கும் அவள் ரவியிடம் கையேந்த வேண்டும், அதுவும் அவமானத்துடன் தான் கிடைக்கும். உணர்ச்சி ரீதியான புறக்கணிப்பு. கௌரி மனம் விட்டு பேச விரும்பினால் ரவி தனது அலைபேசியை பார்த்தவாறே, இப்ப என்ன பெரிய பிரச்சனை, சும்மா பேசாதே என்று சொல்லி அவளை முடக்கிவிடுவான். கௌரி மெல்ல மெல்ல தனது தன்னம்பிக்கையை இழக்கத் தொடங்கினாள். கண்ணாடி முன் நிற்கும்போது அவளுடைய கண்களில் ஒருவித பயமும் நிரந்தரமான சோர்வும் தான் தெரிந்தது. தனிமையின் உச்சம். சிரிப்பை இழந்தவள். அவளுடைய நிலை ஒரு அழகான பூச்செடியை தண்ணீர் ஊற்றாமல், சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருட்டறையில் வைத்தி அழகையும் மனத்தையும் இழப்பது போல கௌரியும் தன் இயல்பான சிரிப்பையும் உற்சாகத்தையும் இழந்தாள். அக்கம் பக்கத்து வீட்டினர் வந்து நலம் விசாரிக்கும் போது கௌரி ஒரு முகமூடியை அணிந்து கொள்வாள். எல்லாம் நல்லா இருக்கு என்று போய் சொல்வாள். உள்ளுக்குள் அவள் தனிமையின் உச்சத்தில் இருந்தாள். அவளது நிலை கூட்டுக்குள் இருந்தும் தனிமை, அரவணைப்புக்கு அருகில் இருந்தும் புறக்கணிப்பு. உலகிற்கு அவள் திருமணமாகி குடும்பத்துடன் இருந்தாள். ஆனால் அவளுடைய ஆத்மா முற்றிலும் அனாதையாக இருந்தது. அவள் தனக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டாள். ரவி கோபப்படுவானோ என்ற பயமே அவள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவின் பின்னணியிலும் இருந்தது. வாழ்க்கை என்பது அவளுக்கு ஒரு சுமை, விடியாத இரவு போல தோன்றியது. முடிவு ஒரு சிறிய வெளிச்சம். ஒரு நாள் கௌரியின் வயதான தாயார் அவளுடைய முகத்தில் இருந்த நிரந்தரமான சோகத்தைக் கண்டு, நீ ரவியின் மனைவி இல்லை, நீ முதலில் கௌரி. உனக்காக வாழ ஆரம்பி. இந்த வலியை விட்டு விலகு என்று மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தைகள் கௌரிக்குள் ஒரு சிறிய தீப்பொறியை ஏற்படுத்தியது. நல்ல கணவன் அமையாததால் இழந்த தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவள் துணிந்தாள். அந்த உறவை முறித்துக் கொள்வதா அல்லது அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதா என்பதை கௌரி யோசிக்க ஆரம்பித்தாள். இருப்பினும் அந்த பெண்ணின் முதல் படி தனக்காக முடிவெடுக்கும் உரிமையை மீண்டும் பெறுவதுதான். கௌரியின் நிலை, அவள் அன்பை நாடி வலியை மட்டுமே பெற்ற ஒரு பெண். ஆனால் ஒரு நல்ல கணவனால் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை அவள் மெதுவாக தனக்குள்ளேயே தேடத் தொடங்கியிருந்தாள்.